வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம யோகா பகுதியில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்க்கான யோகா. ஸோ அதாவது யோகா ஃபார் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், PCOD அப்படின்னு ஷார்ட்ஃபாக சொல்லுவாங்க. கருப்பை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கான யோகா. ஸோ யோகா மூலிமா இதெல்லாம் கூட நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியத்தோடு பார்க்குறீங்க. எஸ், எல்லாமே சாத்தியம் அப்படின்றது தான் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு. ஸோ இந்த நோயுமே பார்த்திங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நோய்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ இது யோகா மூலயமா நம்ம தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், சந்தோஷமான விஷயம்தான் இல்லை. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் எத்தனை பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம யோகா பார்த்துக்கிட்டு வரோம். எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யோகா மூலயமா உங்களுடைய உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி PCODக்காக நம்ம இன்ஸ்ட்ரக்டர் என்னென்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் பார்க்க போகிறோம். PCOD, அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் சேர்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு காரணம் இப்போது பாடி ஒர்க், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஓகே, இதுக்கான ஆசனா நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சக்கிய சலாசனா. இதுக்கு நம்ம உங்கள் 2 காலையும் ஒய்டாக எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஸ்பைனை, உங்கள் முதுகெலும்பை நல்லா லென்த்தாக வச்சுக்கணும். கையை ஃப்ரண்ட்டில் நீட்டிட்டு இன்டர்லாக் பண்ணிக்கணும் உங்கள் ஃபிங்கர்ஸை. இப்போ நல்லா மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளிவிடும் போது ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். இப்போ இந்த போஸ்டரில் மூமெண்ட் பண்ண போகிறோம். ரைட் டு லெஃப்ட் உங்கள் பாடியை ரொட்டேட் பண்ணணும். இந்த மூமெண்ட் பண்ணுறதுனால உங்கள் லோயர் அப்டமன், உங்கள் கர்ப்பப்பை இருக்கிற ஏரியா நல்லா சுருங்கி விரியும். பிளட் ஃப்ளோவும் சமமாக இருக்கும். இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் ஒரு 10 டைம்ஸ், அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் ஒரு 10 டைம்ஸ். ஸ்லோவாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை ஃப்ளாப்பிங். இதுக்கு உங்கள் 2 ஃபீட்டையுமே ஜாயின் பண்ணிக்கணும். முதுகெலும்பை நேராக லென்த் பண்ணி உங்கள் கால்களை இப்படி கேட்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது கண்களை மூடி உங்கள் மூச்சை கவனித்து உங்கள் லெக்ஸை ஃப்ளாப் பண்ணணும். உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ உங்கள் ஃப்ளாப் பண்ணலாம். ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் 10 to 20 டைம்ஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் பிளட் ஃப்ளோ உங்கள் லோயர் பாடிக்கு சமமாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீரபத்ராசனா. இது மூலிமா உங்கள் கால்கள், உங்கள் லோயர் பாடியை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் காலை வைடன் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ரைட் ஃபீட்டை ரைட் சைட் டர்ன் பண்ணணும். உங்கள் லெஃப்ட் ஃபீட்டு கொஞ்சம் ஒரு 45 டிகிரிஸ் இருக்க மாதிரி பார்த்துட்டு இப்போ உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்கள் ரைட் நீயை மட்டும் ரைட் சைட் பெண்ட் பண்ணி உங்கள் 2 கையும் சைடில் ஸ்ட்ரெச் பண்ணணும். உங்கள் 2 ஷோல்டர், உங்கள் ஆர்ம்ஸும் ஒரே லென்த்தில் இருக்கிறதா நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் மூச்சு மேலே கவனம் வச்சு ஒரு 20 கவுண்ட்ஸ் நீங்கள் நல்ல மூச்சை கவனித்து ஸ்டே பண்ணணும். டுவெண்ட்டி கவுண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோவாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஃபீட்டை லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் ஃபீட் 45, லெஃப்ட் நீயை பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணி கையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும், மூச்சை நிறுத்தக்கூடாது. டுவெண்ட்டி கவுண்ட்ஸ்க்கு அப்புறம் ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காடஸஸ் போஸ். இதுக்கு உங்கள் 2 ஃபீட்டையுமே 2 சைட் டர்ன் பண்ணிக்கணும். முடிஞ்சளவு உங்கள் நீயை பெண்ட் பண்ணணும். ஹிப்பை புஷ் பண்ணி
கையை சைடில் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். நல்லா உங்கள் மூச்சை கவனிக்கணும். இது பண்ணும்போது உங்கள் தைஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறத கவனிக்க முடியும். ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பரிவிருத ஜானூர் சிரசாசனா. இதுக்கு உங்கள் ரைட் லெக்கை ரைட் சைட் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும், லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது ஒரு சைட் பெண்டிங். உங்கள் லோயர் அப்டமன் உங்கள் சைடு அப்டமனை லென்த் பண்ணும் சைட் வேஸில். இப்போ ஸ்லோவாக உங்கள் பாடியை ரைட் சைடு மூவ் பண்ணணும். முடிஞ்சால் நீங்கள் டோஸை கேட்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ரீச்சபிள் லெவலில் வச்சுட்டு ஸ்லோவாக மூச்சு இழுத்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். உங்கள் காது கிட்ட உங்கள் லெஃப்ட் இயர் கிட்ட க்ளோஸராக கொண்டு வர மாதிரி நல்லா உங்கள் மூச்சை கவனிக்கணும். ரிலாக்ஸ்டாக ஒரு 8 to 10 கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நார்மல் ப்ரீத்திங்கில். ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி பேக் டு சென்டர். அதே மாதிரி லெஃப்ட் சைட் பார்க்கலாம். உங்கள் லெஃப்ட் லெக்கை லெஃப்ட் சைட் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்டை டுவர்ட்ஸ் யுவர் டோ கொண்டு வந்து நல்லா மூச்சு இழுத்து ரைட் ஆர்மை மேலே லிஃப்ட் பண்ணணும். உங்கள் மூச்சு மேலே கவனம் வைக்கணும். ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேட் அண்ட் கேமல். ஸோ இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது இந்த போஸ்டருக்கு. நீங்கள் சைல்ட் போஸ்லேருந்து ஒரு 4 ஆம் மெஷர்மெண்ட் வச்சுக்கணும். அதாவது உங்கள் முட்டிக்கிட்ட உங்கள் முழங்கை டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஃபிங்கர்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணி ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணணும். ஓகே, ஃபீட்டையும் வைடன் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மூச்சு இழுத்து உங்கள் லோயர் பேக்கை கீழே ட்ராப் பண்ணி உங்கள் தலையை மேலே லிஃப்ட் பண்ணணும். இப்போ மூச்சை விடும் போது உங்கள் அப்டமன் ஸ்குவீஸ் பண்ணி தலையை கீழே ட்ராப் பண்ணணும். திரும்ப இன்ஹேல் ஆர்ச், எக்ஸேல் ஹன்ச். Inhale arch, exhale hunch. இந்த மாதிரி ஒரு 8 to 10 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப அதே சைல்ட் போஸில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது மாலாசனா. ஓகே, இந்த ஆசனா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். காலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ. இப்போது செஸ்ட்டுக்கு சென்டராக நமஸ்கார் முத்ரா வச்சுட்டு அப்படியே சீப் பண்ணணும். இந்த ஆசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் PCODக்கு. அதே மாதிரி திரும்ப எந்திரிக்கணும். மூச்சை விடும் போது உட்காரணும், மூச்சை இழுக்கும் போது எந்திரிக்கணும். இது மாதிரி ஒரு 10 to 20 டைம்ஸ் நீங்கள் செய்யலாம். எக்ஸேல், இன்ஹேல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிரிட்ஜிங் சேது பந்தாசனான்னு சொல்லுவாங்க, அது பார்க்கலாம். இதுக்கு ஸ்லோவாக உங்கள் 2 லெக்ஸையும் ஃபோல்ட் பண்ணி நீஸ் ஃபீட்டை செப்பரேட் பண்ணிக்கணும் வைடராக. இப்போ உங்களால் முடிஞ்சால் உங்கள் கால்களை கேட்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் சைடில். ஓகே, இப்போ நல்லா மூச்சு இழுத்து உங்கள் ஹிப்பை லிஃப்ட் பண்ணணும். திரும்ப எக்ஸேல் பண்ணும்போது ஹிப்பை கீழே வைக்கணும். திரும்ப இன்ஹேல் அப், exhale down, inhale up,
exhale down. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிசுபாலாசனா. இதுக்கு நார்மல் சீட்டிங் போஸ்டரில் உங்கள் ரைட் லெக்கை லிஃப்ட் பண்ணணும். உங்கள் 2 எல்போக்கு கேட்ச் பண்ணிக்கணும் சென்டராக. ஸோ இப்போ உங்கள் ஸ்பைனை லென்த் பண்ணி உங்கள் லெக்கை ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணணும். இது பண்ணும்போது எக்ஸாக்டாக உங்கள் தை மசில் உங்கள் அப்டோமன் சைடு அப்டோமனை ப்ரெஸ் பண்ணி ஒரு நல்ல பிளட் ஃப்ளோ கொடுக்கும் உங்கள் ஆர்கன்ஸ்க்கு. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். இது ஒரு 10 to 20 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். முடிச்சோன்னே அதே மாதிரி லெஃப்ட் லெக். சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி கேட்ச் பண்ண முடியல லிஃப்ட் பண்ணினா இப்படி கூட பிடிச்சிக்கலாம், இப்படியே மூவ் பண்ணலாம். ஸ்லோவாக முடித்தோன்னே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பாடி இன்ஆக்டிவாக வச்சுருக்கிறதுனால தான் வருது, அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும். ஸோ நிறையா வாட்டர் குடிக்கிறது மூலிமா, ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா, சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்டு சார்ஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஓகே, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். வணக்கம். நேரில் அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டாப்பிக்குமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். முக்கியமாக மகளிர் அனைவருக்கும் ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இன்றைக்கி இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி நாமளும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த டாப்பிக்கோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வாழ்க நலமுடன்.